மக்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பாக்குறோம் பாத்தீங்கன்னா நம்ம வரைக்கும் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் அதாவது வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கணும். முதல் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா ஒண்ணு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரணும். அதனால வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், வியூஸும் சொல்லிட்டோம், வியூஸ் வரணும். நம்ம அடுத்தது பேச போறது பாத்தீங்கன்னா அவர்ஸ் அவர்ஸ் எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கலாம். நீங்க அவர்ஸ் கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா 3000 அவர்ஸ் கொண்டு வரணும். எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா 365 நாள். 3000 அவர்ஸ் பாத்தீங்கன்னா முதல் எலிஜிபிள் மொத்தம் தான். நம்ம மொத்தமாக எலிஜிபிள் பண்ணா 4000 அவர்ஸ் கொண்டு வரணும். 365 நாள். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அவர்ஸ் கொண்டு வரணும்னாலே நீங்க அதிகமா யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா லைவ் தான். நீங்க லைவ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் கண்டிப்பா லைவ் போட்டே ஆகணும். அது இல்லாத வீடியோஸ் அப்டேட் பண்ணுங்க. வீடியோஸ் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் வீடியோ எதை பத்தி வேணாலும் அப்டேட் பண்ணலாம். ஆனா வீடியோஸ் ரெகுலரா வந்து ஒரு வீடியோஸ் வந்து வாரத்துல 2 இல்ல 3 வீடியோஸ் கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அது பத்தாவது லைவ் அதிகமா போகணும். லைவ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் மினிமம் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ஈஸியா ஏறும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர்ஸும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா நானே அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நீங்க நான் எனக்கு தெரிஞ்ச மத்தவங்க தெரிஞ்சு சொல்லிதான் நீங்க அவங்க வந்து லைவ் தான் வீடியோல பேசிட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைவ் போடுங்க. ரெண்டாவது வீடியோ போடுங்க. வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா போகணும் அவசியம் இல்லை. வாரத்துல 3 இல்ல 4 வீடியோ போட்டாலே போதும். அதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால வீடியோ நீங்க இது பண்ண வேண்டியது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா லைவ்ன்றது அப்படி கிடையாது. நீங்க எதை வேணாலும் லைவ் போடலாம். நீங்க இருக்கிற கயனியில இருந்தா கயனியை பத்தி லைவ் போடலாம். அப்படி இந்த கோவில்ல இருந்தா கோவிலை பத்தி போடலாம். இல்ல நீங்களா கூட ஒரு கண்டென்ட் எடுத்து பேசலாம். ஏன்னா ஒரு கருத்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால லைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம எதை வேணாலும் போகலாம், எது வேணாலும் எதுக்குமே பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது எதனா ஒரு கச்சேரி இல்ல எதனா சாங்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி இதுவும் வரும். அதை நீங்க கரெக்டா வரும்போது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நாள் பேசுறோம் அந்த அவர்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்ட்டு. அதே மாதிரி முதல் எலிஜிபிள் நீங்க வந்து ஒரு திரும்பி 3 மில்லியன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி வியூஸ் கொண்டு வரணும். முதல் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3 மில்லியன் வியூஸ் 3000 அவர்ஸ். இது 3 வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த எலிஜிபிள் ஆயிடும். இது ரெண்டும் வந்து ஒரு பார்ட்டு. முதல் எலிஜிபிள் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஓப்பன் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூப்பர் சாட்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஷாப்பிங் ஓப்பன் ஆகும். ஷாப்பிங்னா ஒரு சில ஐட்டங்களை வந்து நமக்கு யூடியூப்ல கொடுப்பாங்க. அந்த ஐட்டத்தை எடுத்து போய் நம்மளோட வீடியோல வைக்கலாம். அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உங்களோட சேனலோட மெம்பர்ஷிப் பண்றதுக்கு அந்த சில ஆப்ஷன் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் சாட்டு சூப்பர் ஸ்டிக்னு சொல்லிட்டு நீங்க லைவ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் சாட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது எதனால கிஃப்ட் அனுப்பலாம். யாருன்னா வந்து உங்க வீடியோவை அப்பப்போ பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கிஃப்ட் அனுப்பலாம். அதே மாதிரி அதுலயே காசு பண்ணலாம். அந்த மாதிரி சில ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மில்லியன் வியூஸும் இல்லைன்னா 3000 ஹவர்ஸும் வந்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். மெம்பர்ஷிப்பும் அது கூட ஓப்பன் ஆகும் அது வரும்போது. அதனால பாத்தீங்கன்னா முதல் எலிஜிபிள் அதுதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லைன்னா 10 மில்லியன் அதாவது 10 லட்சம் 10 மில்லியன் வந்து உங்களுக்கு வியூஸ் வரணும். இது ரெண்டும் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ரெண்டாவது எலிஜிபிள். இந்த ரெண்டாவது எலிஜிபிள் முடிஞ்சிச்சுன்னா உங்களோட சேனல் வந்து மானிட்டரைசேஷன் ஆயிடுச்சுன்னு ஆகணும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடு வீடியோ அதான் ஆட் எல்லாம் அந்த மாதிரி சம்மந்தம் வரும். ஆடுனால காசு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எப்பன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது எலிஜிபிள் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு இது எல்லாமே வரும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல வந்து மானிட்டைசேஷன் பண்றது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். போயிட்டு ஆரம்பிக்கிறேன்.